வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக்விட்டா சேனல். இன்னைக்கு நம்ம எக்ஸல் கிளாஸில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் டேட்டா செல்ஸை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்பர்ஸ் செல்ஸை, ஒரு செல்லில் நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணுறதுல அது எந்த வகையாக நம்ம ஃபார்மேட் பண்ணலாம், என்னென்ன ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் எக்ஸலில் கொடுத்துருக்காங்க, அது இந்தியன் வெர்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூஎஸ் வெர்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷாம்பிளாக ஒரு இதை டைட்டில் நான் எழுதிட்டேன் ஏற்கனவே. நான் ஒரு 5 டேட்டா மட்டும் எழுதுகிறேன். ராஜா, ரவி, பாபு, பீட்டர், ஜான், இப்படி ஒரு 5 டேட்டா. இவங்களுக்கு செக்யூரிட்டி நம்பர், அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஆதார் நம்பர் மாதிரி செக்யூரிட்டி நம்பர் கொடுக்குறேன். எல்லாம் 6 டிஜிட் நம்பராக கொடுக்குறேன். 564896 and 132546 and 897546. ஓகே. ஃபோன் நம்பர் ரேண்டமாக கொடுக்குறேன். 999842401234. ஓகே. அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த செல்லை நான் என்ன பண்ணிக்கிறேன், அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். இந்த செல்லை காப்பி பண்ணிக்கிட்டு இதில் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சாரி, இதை நான் அடுத்த கிளாஸில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ வேணாம், இந்த காப்பி செல் அந்த கான்செப்ட் இப்போ வேணாம். இப்போ நம்ம ஃபார்மேட் மட்டும் பண்ணுவோம். 98424 and 01235 and 984240123 984240123 ஓகேங்களா. மிஸ் பண்ணிட்டேன், எடிட் பண்ணுறேன். அண்ட் 984240123 and 8. ஓகே. இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்குது, ஒருத்தருக்கு 4 இருக்குது, இன்னொருத்தருக்கு 5 இருக்குது, ஒருத்தருக்கு 9 இருக்குது, ஒருத்தருக்கு 5 இருக்குது. ஓகே. அண்ட் சேலரி, ஒருத்தருக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவருக்கு 45,000 rupees சேலரி. அண்ட் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவருக்கு 40,000 சேலரி. அண்ட் திருப்பி 5 இயர்ஸ் உள்ளவர் ஒரு லேபரு, அதனால் அவருக்கு 25,000 சேலரி. அப்புறம் பீட்டருக்கு 9 இயர்ஸ் இருக்குது, அவர் தான் மேனேஜரு, 90,000 1 2 3ன்னு வச்சுக்குவோம். திருப்பி இவருக்கு ஒரு 60,000. சேலரி பேலன்ஸுங்கிற கான்செப்ட் எப்படின்னா, இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அட்வான்ஸ் சேலரி, இன்சென்டிவ். அதாவது அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்கூட்டியே சேலரி அட்வான்ஸ் வாங்குவாங்க. சில பேருக்கு அவங்களுடைய இயர்லி இன்க்ரிமெண்ட் அவங்களுடைய சேலரி அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு இது ஒரு ஆடிங் மூமெண்ட். அவங்களுடைய இதுலேருந்து அவங்க லோன்ஸ் எடுக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் ஆட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது சேலரி பேலன்ஸுங்கிறது. சேலரி மாதம் மாதம் கொடுக்கக்கூடியது. ஆனால் இதெல்லாமல் இவங்க ஒர்க்குக்கு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கிறது எவ்வளவு. ஒருத்தவருக்கு 15,000 ரூபா இருக்குது, ஒருத்தவருக்கு 8,000 ரூபா மைனஸில் இருக்குது, இன்னொருத்தவருக்கு 7,000 ரூபா மைனஸில் இருக்குது, ஒருத்தவருக்கு 6,000 ரூபா ப்ளஸில் இருக்குது, இன்னொருத்தவருக்கு 10,000 ரூபா ப்ளஸில் இருக்குது. புரியுதா? அதாவது 45,000 மந்த்லி சேலரி இல்லாமல் இவருடைய அக்கௌண்ட் பேலன்ஸு 15,000 இவருக்கு எக்ஸஸாக இருக்குது. இவருடைய இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் சேர்த்து, இன்சென்டிவ், இன்க்ரிமெண்ட்டு, அப்புறம் போனஸ், இந்த மாதிரி. இவர் லோன் ஏற்கனவே எடுத்திருக்காரு போல தெரியுது. அதனால் இவர் 8,000 ரூபா கம்பெனிக்கு கொடுக்கணும். இவர் 7,000 ரூபா கொடுக்கணும், இவருக்கு 6,000 ரூபா கம்பெனி கொடுக்கணும், இவருக்கு 10,000 ரூபா கம்பெனி கொடுக்கணும். முதல் கான்செப்ட் புரிஞ்சுங்க. கான்செப்ட் எந்த வகையிலையும் சம் அஃபெக்ட் பண்ணாது. சம் மீன்ஸ் இந்த எக்ஸலுடைய நம்மளுடைய கான்செப்டை அஃபெக்ட் பண்ணாது. ஜஸ்ட் இது செல்லுடைய மாடிஃபிகேஷனுக்கு தான். இந்த செல்லை எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம், என்னென்ன வகையில் ஃபார்மேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி நம்பர். செக்யூரிட்டி நம்பருங்கிறது உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ கம்பெனியில் நம்ம இருக்கிறோம், அவங்களுக்கு கைரேகை, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி நம்பர் இருக்கும். இல்லை அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு செக்யூரிட்டி நம்பர்ஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக நம்ம ஆதார் நம்பர் நம்ம செக்யூரிட்டியாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கேப்சா, நீங்கள் ஏதாவது சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடிக்கும் கேப்சா தனித்தனியாக இருக்கும். அது ப்ரோக்ராமிங் மூலயமா அது செய்வாங்க. ஸோ இந்த டேட்டாவை நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறது, இந்த செக்யூரிட்டி நம்பரை எப்படி ஃபார்மேட் பண்ணி செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரி, அதுக்கு முன்னாடி இதை நம்ம போன கிளாஸில் சொன்ன மாதிரி இதை நான் ரேப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இதை சென்டர் பண்ணுறேன், மெர்ஜன் சென்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் இதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்.
2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், திருப்பி ஒரு 2 பாயிண்ட்ஸ், அப்புறம் திருப்பி ஒரு 2 பாயிண்ட்ஸ், அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் இது ஃபாண்ட் கலர் வந்து ரெட்டாக மாற்றுறேன், அப்புறம் பேக்ரவுண்ட் கலரை வந்து எல்லோவாக மாற்றுறேன், அப்புறம் இதை போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரியும். இதை கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், ஓரளவுக்கு நல்லா விளங்கும். ஓகே, பார்த்தீங்களா 9.842E அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த டேட்டா பத்தாததுனால இது ஒரு வகையாக எடுத்துக்கிச்சு. இது வந்து ஜென்ரலாக உள்ளது. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு இதை நான் வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். இப்போ கரெக்டாக தெரியுதுங்களா? ஓகே, இதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணுறதுல செக்யூரிட்டி நம்பருக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கட்டும், அதே மாதிரி சேலரி பேலன்ஸுக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நான் அந்த 2 செல் எடிட் பண்ணுறப்ப ஒன்று செல்லில் வச்சு பண்ணேன், ஒன்று இந்த இடத்துல வச்சு பண்ணேன். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும், அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். ஓகேவா, கொஸ்டின் வரணும் உங்கள்கிட்டங்கிறதுக்காக தான் செய்கிறேன். சில பேர் கேட்குறாங்க, சரி பரவாயில்ல, ஒன்றும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த செல்லை வந்து நம்ம எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணுறது, அதாவது செக்யூரிட்டி நம்பர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸலில் ஒரு ஆப்ஷனே இருக்குது, எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறேன். முதல் வந்து இந்த ரோ இந்த காலமை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபார்மேட் செல்ஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும். ஓகேவா, செக்யூரிட்டி நம்பருங்கிறது ஸ்பெஷல் நமக்கு, சரியா? ஆனால் நான் வந்து லொக்கேஷன் பாருங்கள், இங்கிலீஷ் யூஎஸ் வெர்ஷனில் வச்சுருக்கேன். இதை நான் வந்து இந்தியா டாப் மோஸ்ட் நம்ம வந்து இந்தியாவுக்கு நான் மாற்றுறேன், நம்மளுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இந்த ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் வந்து மற்றது எல்லாமே இருக்குது, கவுண்டிங் இருக்குது, டேட் இருக்குது, டைம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்பெஷலாக உள்ளது வந்து நமக்காக எந்த விதமாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து நமக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே செய்யலை. நம்ம கஸ்டமாக கிரியேட் பண்ணிக்கலாம் என்னென்னா. ஆனால் அதனால் நான் வந்து இப்போ கிரியேட் ஆப்ஷன்ஸ்லாம் நான் இப்போ சொல்லிக் கொடுக்காதனால ஜஸ்ட்டு நான் வந்து யூஎஸ் வெர்ஷனில் மாற்றிக்கிறேன். சோசியல் செக்யூரிட்டி நம்பரை யூஸ் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ணோன்னே என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 000123456 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவல் வேல்யூ வந்து 123456. எப்படி வந்து செக்யூரிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இது ஜஸ்ட் ஒரு இது வந்து ஃபுல் கான்செப்ட் கிடையாது. ஒரு செல்லை வந்து எந்த வகையாக மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இந்த கிளாஸுடைய கான்செப்ட். அதுதான், புரியுதுங்களா? ஓகே, இப்போ செக்யூரிட்டி நம்பர் பார்த்தாச்சு. தென் ஃபோன் நம்பர், அதே போல் இதையும் கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த தடவை வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவோம். அப்போ அப்படியே கொஞ்சம் ஷார்ட்கட் கீன்னு சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். ஷார்ட்கட் கீ ஃபார் ஃபார்மேட்டிங் செல்ஸ் Ctrl+1. ஓகே, புரியுதுங்களா? பெருசாக படிச்சிங்களா? அது பண்ணிக்குவோமா? எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, இதை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகே, Ctrl+1. இதை நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன், ரெட்டு பண்ணிக்கிறேன், போல்டு பண்ணிக்கிறேன், அண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தெரியாது, இப்போ தெரியுதா? இப்பயும் தெரியல, இன்னும் கொஞ்சம் நோத்திக்கிறேன், இப்போ தெரியும். பார்த்தீங்களா, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதுக்கு என்ன ஃபார்மேட் பண்ணுறதுக்கு எப்படி Ctrl+1 ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+1. ஸோ இந்த காலம் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறேன், Ctrl+1. வந்துருச்சா ஃபார்மேட் செல்ஸ் ஆப்ஷன்? ஓகே, இந்த தடவை ஃபோன் நம்பருங்கிறத பார்க்குறோம். ஃபோன் நம்பரும் ஸ்பெஷல் தாங்க, அதில் யூஎஸ் வெர்ஷனில் தான் இருக்குது, இந்தியன் வெர்ஷனில் கிடையாது. ஸோ நம்ம ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணிக்கிறோம் அண்ட் ஓகே கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட்டில் வருது. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டேட்டாஸில் வந்து அந்த ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோசிங் பேராந்திசிஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்தியன் டேட்டாவில் சில டேட்டாஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இன்றைக்குடைய கான்செப்ட். இயர்ஸ் இது வந்து சாதாரண ஜென்ரலாக உள்ளது, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியில் நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும்? எடுத்தோடனே உங்களுக்கு என்ன வரணும், இந்திய ரூபாய் வரணும். ஓகேவா? இந்த இடத்துல இந்திய ரூபா வரணும்ல, ருபீஸ் அந்த சிம்பிள் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை இதை அப்படியே அந்த காலமை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மேலேயே இந்த நம்பருங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, நம்பர்ஸ், இதான் ஃபார்மேட் செல்ஸ்க்கு இந்த ரிப்பன்லேன்னு போகிறது அப்படின்னா இங்கேன்னு போகணும். ஓகேவா? அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே டக்குன்னு நம்ம கற்றுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அக்கௌண்ட் ஃபார்மேட்டை மாற்றுறது.
ஸோ ருபீஸ்ன்னு மாற்றினீங்கன்னா ருபீஸ் 45,000 0.00 வந்துடும். கான்செப்ட் புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சரி, இல்லை இது வேற வகையாக அப்படி கொண்டு வர்றது, ஃபார்மேட் செல்ஸ் வழியாக அப்படி கொண்டு வருது. கண்ட்ரோல் 1. ஓகே, கரன்சி அக்கௌண்டிங் சிம்பிள் வந்து ருபீஸ் கொடுத்துருங்க, வந்துடும். அப்படின்னா சேலரிங்கிற இந்த செல்லை வந்து அக்கௌண்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன், 2 டெசிமல் பிளேசஸில் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, 2 டெசிமல் பிளேசஸில் நன்னு இருந்துச்சு ஃபஸ்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், அது ருபீஸ்னு மாற்றிக்கிறேன், ஓகே கொடுக்குறேன், இந்த வந்துருச்சு. இது நான் வந்து ருபீ சிம்பிளில் நம்ம கொண்டு வருவோமா, அது திருப்பி அகெயின் கண்ட்ரோல் 1 கொண்டு வந்துட்டோமா. அக்கௌண்டிங்கில் போகிறேன், நன்னில் இருக்குது, ருப்பீங்கிற இந்த இதுக்கு வரேன், ஓகே கொடுக்குறேன், வந்துருச்சா? புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே. தென் இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேலரி பேலன்ஸு, இதை வந்து ப்ளஸ்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நார்மலாகவும் மைனஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். ஜஸ்ட் ஃபார்மேட்டிங் செல்ஸ்னாலே அதானே. இப்போ ஒவ்வொரு செல்ஸுக்கும் நம்ம வித்தியாசத்தானே படுத்தி காமிச்சிருக்கோம். இந்த செல்ஸ் வந்து ஹைஃபன் வந்திருக்கு, இதில் பேரந்திசிஸ் வந்திருக்கு, இதில் சிம்பிள் வந்திருக்கு, இதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்தால் நெகட்டிவ் வந்து நம்ம எப்படி காமிக்கிறது, ரெட்டில் காமிக்கணும். அது எப்படி காமிக்கிறது, அதான் கான்செப்ட். ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க, திருப்பி அதே ஃபார்மேட் செல்ஸ்க்கு போங்க, அக்கௌண்டிங் அதை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கரன்சி யூஸ் பண்ணுங்க. கரன்சி இஸ் பெஸ்ட், வெரி பெஸ்ட். ஓகேவா? அவங்க ருபீஸோடய கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிள் வந்து நம்ம என்ன சிம்பிள் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த 4 ஆப்ஷனில் எது வேணுமோ உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் நான் வந்து ருபீ சிம்பிள் கொடுத்து, நல்லா பாருங்க, இது நார்மலாகவே மைனஸ் ருப்பியில் வரும், இது ரெட்டு ருபீ சிம்பிளோட வரும். இது வந்து ருபீ சிம்பிள் வந்துட்டு மைனஸ் வந்து நம்பருக்கு முன்னாடி வரும். இது வந்து சிம்பிளுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துச்சு, இது நம்பருக்கு முன்னாடி வரும். இது ருபீ சிம்பிள், மைனஸ் சிம்பிள் அண்ட் ரெட் சிம்பிள் எல்லாமே வரும். ஓகே, நான் கடைசியாக அவ்வளோ சூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி வித்தியாசப்படுதுன்னு புரியுதுங்களா? அண்ட் எகெயின் இந்த இடத்துல வந்து இந்த 00 இருக்கு பார்த்தீங்களா, பாயிண்ட்டுக்கு அந்த 00, இதை நம்ம எப்படி எடுக்கிறது, கொண்டு வர்றது, அதுக்கு வந்துங்க இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு கொண்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் என்ன சொல்லும்னா அதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷனை சொல்லும். இப்போ டிக்ரீஸ் மீன்ஸ் குறைக்கிறது டெசிமல் பிளேசஸை. இப்போ நான் பாருங்க, ஒரு கிளிக் பண்ணுறேன், எல்லாம் ஒரு 0 போயிடுச்சு. இன்னொரு கிளிக் பண்ணுறேன், 2 0வும் போயிடுச்சு. ஸோ நான் எகெயின் ஆட் பண்ணுறேன், இந்த பக்கத்துக்கு இன்க்ரீஸ் சிம்பிள், இதுதாங்க வந்து ஆட் பண்ணுறது 0வை, அதாவது டெசிமல் பிளேசஸை ஆட் பண்ணுறது. ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காகவே மேலேன்னு கீழே, கீழேண்டு மேலே. ஸோ 2 சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக 2 0 வந்துருச்சு. இன்னொரு போட்டேன்னா 3 சிம்பிள் வந்துடும், 3 0 வந்துடும். ஓகே. இப்போ நான் எகெயின் வந்து அதை நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா தான் புரியும். நான் ஜூம் பண்ணலை,